ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிஎம்டியை யூஸ் பண்ணி எப்படி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்புறம் டெலிட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதோட டிஏஆர் கமெண்டோட ஒரு கூல் ஃபீச்சரிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே என்னோட லெஃப்ட் சைடில் வந்து நான் ஜியூஐயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்னன்னா சி டைரக்டரி உள்ள யூசர்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி உள்ள அரவிந்த் புகழ் அப்படிங்கிற டைரக்டரி உள்ள இருக்கேன். அதாவது இந்த இடத்துல தான் இருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோவை வந்து டி டைரக்டரியிலேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டி டைரக்டரிக்கு சேஞ்ச் ஆகணும். நம்மளுக்கு எப்படி பேக் வரதுன்னு தெரியும். சிடி டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு டைப் பண்ணால் அரவிந்த் புகழ்லேருந்து யூசர் வரும். அதாவது ஒரு ஸ்டெப் பேக் வரும். திரும்ப டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படி போட்டோம்னா அரவிந்த் புகழ்லேருந்து சிக்கு வந்துடும். அதாவது இன்னொரு ஸ்டெப் இப்படி பேக் வந்துடும். நான் என்டர் டைப் பண்ணால் நான் சி அப்படிங்கிற டைரக்டரி உள்ள இருக்கேன். பட் நான் சியிலிருந்து டிக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா டி, அதாவது என்னோட டிஸ்க் நேம் சியிலிருந்து டிக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி எது வேணாலும் போட்டுக்கலாம். பண்ணால் த சிஸ்டம் கேனாட் ஃபைண்ட் த பாத் ஸ்பெசிஃபைட்னு வருது. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி டிஸ்க்கு ஒரு டிஸ்கிலிருந்து இன்னொரு டிஸ்க்கு சேஞ்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்க் நேம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லையும் போடலாம் அல்லது ஸ்மால் லெட்டர்லையும் போடலாம். கேபிட்டல் லெட்டர்லேயே போட்டுக்கலாம். போட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா என்னோட இப்போ இந்த ரூட் டிஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே இருக்கேன். நான் க்ரியேட் பண்ணுற ஃபோல்டர்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணுன்றதுக்காக எம்டி ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த ஃபோல்டரில் நேவிகேட் பண்ணி போக போகிறேன். எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியும். சிடி நான் இ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். முன்ன சொன்ன மாதிரி நம்ம டேப் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானிக் புக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, எம்டி ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோல்டருமே எனக்கு காட்டும். எலக்ட்ரானிக் புக்ஸ் இது ஃபஸ்ட் வாட்டி ப்ரெஸ் பண்ணுறப்ப காட்டுது. நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன். இதான் எனக்கு தேவையான ஃபோல்டர், எம்டி ஃபோல்டர். ஸோ என்டர் பண்ணுறேன். இப்போது எம்டி ஃபோல்டர் உள்ள நேவிகேட் பண்ணி போயாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டி ஃபோல்டர் உள்ள எந்த ஃபோல்டருமே கிடையாது. இப்போது இந்த ஃபோல்டர் உள்ள எப்படி நம்ம சிஎம்டியை யூஸ் பண்ணி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்ட் என்னன்னா மேக் டைரக்டரி, அதை ஷார்ட் ஃபார்மில் mkdir அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோல்டர் நேமை டைப் பண்ணோம். ஃபோல்டர் நேம் வந்து நான் டெஸ்ட் ஃபோல்டர் 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். டெஸ்ட் ஃபோல்டர் 1 இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, மேக் டிஐஆர் அப்படிங்கிறது கமெண்டு. ஓகேங்களா, இங்கே ரெண்டாவது டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது உங்களோட ஃபோல்டர் நேம். இந்த கமெண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ இதே மேக் டிஐஆர் அப்படி தான் டைப் பண்ணோம். ஆனால் இந்த டெஸ்ட் ஃபோல்டர் 1 நான் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிங்க. என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து எம்டியாக இருந்துச்சு. இப்போ டெஸ்ட் ஃபோல்டர் 1 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. நான் இன்னொரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேக் டைரக்டரியை mkdir டைப் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஃபோல்டர் இதை வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். டெஸ்ட் ஃபோல்டர் 2. சாரி, ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் ஃபோல்டர் டெஸ்ட் ஃபீல்டர்னு வச்சுட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சும்மா ஃபோல்டர் நேம் தானே இது. இப்போ என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் ஃபீல்டர், ஆக்சுவலாக அது ஃபோல்டர், நீங்கள் ஃபோல்டர்னு வச்சுங்க. டெஸ்ட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள நேவிகேட் பண்ணி போய் ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபோல்டர் உள்ள போய் இதுக்குள்ளே இன்னொரு 2 ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி நேவிகேட் பண்ணி போகணும்னா சிடி டெஸ்ட் ஃபீல்டர் வரும் பாருங்கள். டெஸ்ட் ஃபீல்டர் வந்துருச்சுங்களா, டெஸ்ட் ஃபீல்டர் உள்ள நேவிகேட் பண்ணி போயிட்டு இதுக்குள்ளே 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் இப்போ கரெக்டாக டைப் பண்ணுவோம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னன்னா மேக் dir. நம்ம ஃபோல்டர் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த வாட்டி அந்த ஃபோல்டர் ப்ராப்ளமே நம்மளுக்கு வேணாம். நம்ம சிம்பிளாக இன்சைட் 1
அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இன்சைட் ஒன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொரு ஃபோல்டர் இன்சைட் கமெண்ட் யூஸ் பண்ணோம் மேக் dir inside 2. இந்த இன்சைட் ஒன் இன்சைட் டூன்றதுலாம் நான் என்னோட ஃபோல்டருக்கு வந்து என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கணும் அதை டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ஃபோல்டருக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு டைப் நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுவீங்க. இன்சைட் ஒன் இன்சைட் டூ. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டர் இது நீங்கள் ஃபீல்டர் நான் மாதிரி டைப் பண்ணிட்டேன். டெஸ்ட் ஃபோல்டர் ஒன் டெஸ்ட் ஃபோல்டர் 2 ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் சிஎம்டிலேருந்து. அதுக்கு அடுத்து இது உள்ள இன்சைட் 1 இன்சைட் 2 அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது சிஎம்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபோல்டர்ஸை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த டெஸ்ட் ஃபோல்டர் 1 சிஎம்டிலேருந்து டெலீட் பண்ண போகிறேன் பாருங்கள். rmdir இது வந்து ஒரு கமாண்டு. இந்த கமாண்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா rmdirோட ஃபுல் ஃபார்ம் ரிமூவ் டைரக்டரி. இப்போ நான் எந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண போறேனோ அந்த ஃபோல்டர் டைப் பண்ணிக்கணும். ஆக்சுவலா இப்போ இந்த ரெண்டு ஃபோல்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டி ஃபோல்டர் அப்படிங்கிற ஃபோல்டர் உள்ள இருக்கு. நான் இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபோல்டர், அதாவது ஃபீல்டர்னு டைப் பண்ணிருக்கேன். டெஸ்ட் ஃபோல்டர் 2குள்ளே இருக்கேன். டெஸ்ட் ஃபீல்டர் 2குள்ளே இருக்கேன். இங்கேருந்து இந்த டெஸ்ட் ஃபோல்டர் 1 நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன்னா எரர் தான் வரும். ஸோ நான் ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுறேன். cd டாட் இப்போ இன்னும் ஒரு டைம் செக் பண்ணிப்போம் இந்த எம்டி ஃபோல்டர் உள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்ட்டு. dir பார்த்துட்டீங்கன்னா தெரியும். டெஸ்ட் ஃபீல்டர் 2 டெஸ்ட் ஃபோல்டர் 1 அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் டெஸ்ட் ஃபோல்டர் 1 டெலீட் பண்ணோம்னா rmdir அதாவது ரிமூவ் டைரக்டரி. நான் எதை டெலீட் பண்ண போறேன்னா டெஸ்ட் ஃபோல்டர் 1 டெலீட் பண்ண போறேன். டெஸ்ட் ஃபோல்டர் 1 என்டர் பண்ணிட்டேன். பார்த்துட்டீங்கன்னா தெரியும் டெஸ்ட் ஃபோல்டர் 1 வந்து டெலீட் பண்ணியாச்சு. சரி, இதே மாதிரியா நம்ம டெஸ்ட் ஃபீல்டர் 2 டெலீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். rmdir அதாவது ரிமூவ் டைரக்டரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இப்போ எந்த ஃபோல்டர் நம்ம டெலீட் பண்ண நினைக்கிறோம்? டெஸ்ட் ஃபீல்டர் 2 டெலீட் பண்ணோமா? டெஸ்ட் ஃபீல்டர் 2 என்டர் பிரஸ் பண்ணா the directory is not empty. ஆக்சுவலா நம்ம ரிமூவ் டைரக்டரி அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணி எம்டிஆர் இருக்க ஃபோல்டரை தான் டெலீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாச்சும் உள்ள ஃபைலு அல்லது ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டர்ஸ்லாம் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே rm இந்த மாதிரி உள்ள ஏதாச்சும் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு rmdir அது கூட எக்ஸ்ட்ரா /s அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோல்டர் நேம் டைப் பண்ணுங்க. இப்போ ஒரு டைம் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டுக்கு டெஸ்ட் ஃபீல்டர் ஆர் யூ ஷூர் அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ்னா கேபிட்டல் ஒய், நோனா கேபிட்டல் என் டைப் பண்ணோம். நான் இப்போ டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கேபிட்டல் ஒய்யை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இந்த ஃபோல்டர் டெலிட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள். ரெண்டே கமெண்ட் தான். ஒன்று பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க mkdir இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா rmdirன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபோல்டர்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் ஃபோல்டர்ஸ் உள்ள ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணால் இந்த rmdir டைரெக்டாக டைப் பண்ணுறப்ப டெலீட் ஆகாது. ஸோ rmdir அதாவது ரிமூவ் டைரக்டரி ஸ்பேஸ் /s ஸ்பேஸ் அந்த நம்ம எந்த ஃபோல்டரை டெலீட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தோன்னா நம்மள ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கோம். அப்போ நீங்கள் டெலீட் பண்ணணும்னா கேபிட்டல் ஒய், அப்படி டெலீட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் என் கொடுக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால கேபிட்டல் ஒய் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா பழையபடி ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் எம்டியாக இருந்துச்சோ அது மாதிரியே திருப்பி எம்டி ஆகிட்டோம். இது கூட நான் என்ன சொன்னேன்னா இந்த வீடியோவில் dir கமெண்ட்டோட ஒரு கூல் ஃபீச்சரை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக நம்ம டெஸ்ட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது உள்ள இமேஜஸ் இல்லை, டெஸ்ட் இருக்குது. நான் சும்மா ஃபோல்டர் வச்சுருக்கேன்.
இந்த ஃபோல்டர் உள்ள போவோம். இந்த ஃபோல்டர் எங்க இருக்குன்னா டி இந்த ரூட் டிஸ்க் உள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த எம்டி ஃபோல்டர்ல இருந்து ஒரு ஸ்டெப் பேக் வரேன். சிடி ஆக்சுவலா இப்போ நான் எங்க இருக்கேன்னா எம்டி ஃபோல்டர் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இருக்கேன். வேணா நான் இந்த இப்போ எங்க டிஐஆர் அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு பார்த்துங்க அந்த டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிற டாட் இந்த 2 டைரக்டரி மட்டும் தான் இருக்குது, வேற எந்த டைரக்டரி இல்லை. ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே இருக்கணும்னா இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல இருந்தால் தான் என்னால் இந்த டெஸ்ட் இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டேன். சிடி // இப்போ பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நான் டிஐஆர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்துட்டீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்க ஃபோல்டர்ஸ் நேமும் இங்கே இருக்க ஃபோல்டர்ஸ் நேமும் சேமாக இருக்கும். இப்போ நம்ம எதுக்குள்ளே போனோம்னா சிடி என்னோட டைரக்டரி சேஞ்ச் பண்ண போகிறேன். எதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன்னா டெஸ்ட் இமேஜஸ் உள்ள போகிறேன். டெஸ்ட் இமேஜஸ் உள்ள போயாச்சு. அதாவது இப்போ எங்கே இருக்குன்னா டெஸ்ட் இமேஜஸ் உள்ள இருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா நம்மளுக்கு தெரியும் டிஐஆர் கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் இருக்க கண்டென்ட்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் டிஐஆர் அப்படின்னு டைப் பண்ணால் இந்த 2 ஜேபிஜே ஃபைல், இந்த 7 டெக்ஸ்ட் ஃபைலும் வருது. இப்போ எனக்கு வெறும் டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணனா அல்லது ஜேபிஜி ஃபைலை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணனா என்ன பண்ணலாம்னா டிஐஆர் ஒரு ஸ்டார் டாட் இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் வேணும்னா டிஎக்ஸ்டி அப்படி போட்டோம்னா பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஜேபிஜி ஃபைல் இருக்குது, அதே ஃபோல்டர் உள்ளதாக இருக்கேன். அதே ஃபோல்டர் உள்ளதாக இருந்துட்டு டிஐஆர் ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் வருது. இதோட மீனிங் என்னன்னா எனக்கு இந்த ஃபோல்டரோட கண்டென்ட் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஃபோல்டரோட நேம் வந்து அந்த ஃபைலோட நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .txt இருக்கணும் அப்படின்னு மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்க, அதே திருப்பி யூஸ் பண்ணுவோம். டிஐஆர் எனக்கு ஃபைலோட நேம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஸ்டார் டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபிஜியா இருக்கணும். ஜேபிஜி பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 ஃபைல் தான் வருது பாருங்க. இந்த ஜேபிஜி இமேஜ் ஃபைல் 2 மட்டும் தான் வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒரு ஃபோல்டரில் எவ்வளோ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ இமேஜ் ஃபைல்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல் இமேஜ் ஃபைல் தான் இல்லை, நீங்கள் MP4 ஃபைல், MP3 ஃபைல், அது மாதிரி எந்த ஃபைல் வேணுமோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் அந்த டெக்னாலஜி டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.